அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே நல்லா இருக்கிறோம். நம்ம இப்போ நோம்போட கடைசி 10ல் இருந்துகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில் ஈத் வந்துடும். நோம்பு எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிருச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு இந்த ஹேம்பர் வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க. இதில் பேர் இருக்கும் பாருங்கள். ஹஸ்பண்ட்க்கு வந்திருக்கு. நம்ம கடையில் ஹேம்பர் பார்க்குறப்பவே ஆசைப்பட்டோம், ஹேம்பர் நமக்கு யாராவது அனுப்ப மாட்டாங்களான்ட்டு. எப்போவுமே வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு ஹேம்பர் நமக்கு வந்துடும். இந்த வருஷம் இந்த ஹேம்பர் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. நிறையா ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த ஹேம்பர் அனுப்பினவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதை பார்த்ததுக்கப்புறமா தான் ஸ்வீட்ஸ் ஏதாவது ரெசிபி நம்ம பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும் இல்லை, பின்னாடியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணுறப்ப என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இதை இப்போ உடனே பிரிக்க எனக்கு மனசு வரல. ஒரு 2-3 டேஸ் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் நியூட்ரலா தாட் தான் பண்ண போகிறேன். இது என்னோடய பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு நியூட்ரலா தாட் பண்ணுறதுக்கு 250 கிராம் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருக்கணும். எனக்கு அந்தளவுக்கு மெல்ட் ஆகலை, ஆனால் நான் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது கூட சுகர் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இது கூட வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த சுகரோட. நான் இன்றைக்கி ஐசிங் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மல் சுகர் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த பட்டர் அந்தளவுக்கு மெல்ட் ஆகாததுனால நான் ஸ்பேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு சேர்த்ததுக்கப்புறமா பட்டர் கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் அங்கங்கே நிற்கும். அதனால தான் பட்டர் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இன்னும் சின்ன சின்ன பீசஸ் தான் இருக்குது. அது நம்ம மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப மிக்ஸ் ஆயிரும். இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா தான் சேர்க்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சுகர் எடுத்து கொடுக்கும், நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக சேர்த்துற வேணாம், நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது டோ எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே எப்போவுமே ஈத் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் கடையில் விற்பாங்க. ஆனால் நான் எப்போதுமே என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது 1-2 பிஸ்கெட்டாவது நான் வீட்டில் செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு நான் செய்கிற இந்த பிஸ்கெட் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கள்ட்ட என்ன பிஸ்கெட் இந்த டைம் வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஒரு 3 பிஸ்கெட் சொல்லியிருந்தாங்க. அதில் நான் 2 பிஸ்கெட் அதுக்கப்புறம் 2 ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவையும் நான் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம கையாலேயே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்பேட்டில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கையாலேயே ஒரு டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பட்டர்லாம் சேர்த்துருக்குறோம்ல, அதனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கை சூடு பட இன்னுமே நல்லா சாஃப்டாகி வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஓவராக கூட மிக்ஸ் பண்ணிட தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறையா சேர்க்க தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு டோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரலா தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நிறையா நம்ம சேர்க்க தேவையில்லை. அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் வச்சாச்சு. இதில் நாசில் போடணும், நான் போட மறந்துட்டேன். நான் அப்புறமா தான் நாசில் போட்டு நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஒரு ரோலிங் பின் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்க்க தேவையில்லை. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப இன்னுமே கொஞ்சம் தின்னாகிரும். அதனால்
இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நான் அச்சு வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அச்சும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நார்மலாக நாணகத்தெல்லாம் செய்வோம்ல, அந்த அச்சு வச்சுட்டே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூட்ரலா வந்து வச்சுக்கலாம். ஒரு ஹோல் மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அச்சு வந்து வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நல்லா அழகாக வந்திருக்குல்ல. இந்த அச்சு வச்சு செய்கிறப்ப பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அச்சில் வைக்கிறப்போ ரொம்பவே அழகாக இருக்குது. நானும் எப்போதுமே வந்து நாணகத்தை அச்சு வச்சு தான் வந்து செய்வேன். இந்த டைம் தான் இந்த அச்சு வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து எப்படி வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா வருது. ஈஸியாகவும் இருக்குது நமக்கு இந்த மாதிரி வந்து செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அடுக்கியாச்சு. இதை அடுக்கினதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூட்ரலா வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நியூட்ரலா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நாசில் வச்சுட்டு ஃபில் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா கூட வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் செய்கிற இந்த பிஸ்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் செய்கிற அளவுக்கு ஷேப்லாம் வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த திருப்தி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நியூட்ரலா வந்து எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. வீடே வந்து நல்லா வாசமாக இருக்குது. நல்லா பட்டரோட வாசத்தோடு சூப்பராக ரெடியாகிருக்கு. இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது. கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் வீட்டில் செய்கிற பிஸ்கெட் வந்து நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பிஸ்கெட் வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. அதே மாதிரி நியூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிருச்சு. இது வந்து பிசு பிசுன்னுலாம் இருக்காது. அதனால வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அடுத்த பேட்சும் வந்து நான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாராவும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. நான் வந்து மாவில் அச்சு வச்சு நான் வந்து வச்சிட்ருக்கேன். ஃபாரா வந்து நியூட்டெல்லாம் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்படி வந்து பிஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிலேபி தான் வந்து செய்ய போகிறேன். ஜிலேபி ரெசிபி வந்து இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் செய்கிறேன். அதனால் வந்து கொஞ்சமாக மட்டும் மாவு சேர்த்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலரிங் வந்து சேர்க்கணும். நீங்கள் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா இதிலே வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லிக்விடாக வச்சுருக்கிறதுனால லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 150 ml அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியலனா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் வந்து அந்தளவுக்கு ஜிலேபி நல்லா வராது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கிரி வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன். அதாவது உளுந்து மாவில் செய்வோம்ல, அதை வந்து நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி மைதாவில் செய்கிற ஜிலேபி வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு ஃபுட் கலரிங் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கலர் ஆகிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலரும் வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கலர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கலர் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னொரு ஒரு ட்ராப் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போவுமே கலர் வந்து பத்தலை தான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படியே வந்து நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு இப்படி லூஸாக இருக்கணும். ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு வந்து ஒழுங்காக வராது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒழுங்காக வராது. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே நான் கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருந்த 1 கப் மாவுக்கு வந்து இந்த சுகர் சிரப் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஏலக்காய் உடச்சி கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த சிரப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காகி வரணும், ரொம்பவும் திக்காகிடக்கூடாது. அப்போ வந்து நம்மளோட ஜிலேபி வந்து நல்லா ஊறி வராது. நல்லா தொட்டு பார்க்குறப்ப லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் மட்டும் போதும். ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் வந்து வரணும்னு தேவையில்லை. பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சுகர் சிரப் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை, கலர் பவுடர் கூட சேர்க்குறதா தான் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து ஆற வச்சுட்டு போகிறேன். நம்ம வந்து ஜிலேபி வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்ப சிரப் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வார்மாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஆற விட்டுற போகிறேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து இந்த மாவு வந்து நல்லாவே ஊறிடுச்சு. கொஞ்சம் வந்து இந்த பேட்டர் வந்து திக்காக இருக்குது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் வந்து இந்த மாவை சேர்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் ஜாங்கிரி செய்கிறப்ப அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்லாவே வரும். அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜிலேபி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வைடான பேன் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன், ஒழுங்காக வரல. அதுக்கப்புறமா எண்ணெயை வந்து குறைச்சிட்டு திரும்ப வந்து செய்கிறேன். இப்போ வந்து இந்த பைப்பிங் பேக் வந்து ரொம்ப ஹைட்டில் தூக்கி வச்சுக்காமல் எண்ணெய் கிட்டேயே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றணுன்னா வந்து அழகாக வருது. ஃபஸ்ட் டைம் செஞ்சாலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1-2 ஒழுங்காக வராது, அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய செய்ய ஒழுங்காக வர ஆரம்பிச்சிடும். எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுறப்ப வந்து தப்பாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து சுற்றி விட்டு செஞ்சுக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதை செய்யக்கூடாது. இது வந்து பொரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப லோ ஹீட்டாக இருந்தாலும் ரொம்ப எண்ணெய் இழுத்த மாதிரி ஆகிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஜிலேபி பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ நல்லா இது கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதை விட செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஒன்று ஒழுங்காக வரலனாலும் நிறைய இது வந்து நல்ல விதமாக அழகாக வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக இல்லைனாலும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்ப நமக்கு வந்து அதில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க அதை விரும்பி சாப்பிட்டாங்கனாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஜிலேபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் சிரப்பில் வந்து ஒரு 2 நிமிஷம் மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரமும் வந்து ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் அது வந்து அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். சிரப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு ஜிலேபி வந்து நம்ம இந்த சிரப்பு வந்து உரியாது. ஸோ அதனால் வந்து சிரப் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் மட்டுமே போதும். இப்போ இந்த மாதிரி வந்து 2 சைடும் வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லா ஜிலேபியும் வந்து சுகர் சிரப்பில் போட்டு நம்ம நல்லா டிப் பண்ணி நல்லா எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கப்பு மாவு போட்டு நம்ம செஞ்சுருந்தோம்ல, அதுவே கொஞ்சம் நிறையா தான் நமக்கு ஜிலேபி வந்து கிடச்சிருந்தது. இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிஸ்தா வந்து க்ரஷ் பண்ணி அதை வந்து நான் வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து 2 பிளேட்டு அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஜிலேபி வந்து கிடச்சிருந்தது. நிறையாவே தான் இருக்குது. இப்போ இதை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குது.
உள்ளே ஃபுல்லாக வந்து ஜீரா வந்து உள்ளே ஃபுல்லாக போயிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நோன்பு திறந்ததுக்கப்புறமா எடுத்திருந்தேன். ரொம்பவே வந்து ஜிலேபி நல்லா வந்திருந்தது. கடையில் இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் வீட்டில் செஞ்சது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜிலேபி வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சி. கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து செய்ய போகிறது கஸ்டர்ட் பிஸ்கெட் தான். இதுவும் வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ இந்த பேப்பரில் இருக்கிற பட்டரையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஸ்க்ராப் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அளவும் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ஐசிங் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா 3/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே வந்து மிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு எக் யாக் மட்டும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த எக் யாக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்க்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இருந்தால் தான் வந்து இந்த பிஸ்கெட் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஃபுல்லாக அப்படியே வந்து சேர்த்துடக்கூடாது. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைதா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு 1 கப் மைதா சேர்த்ததுமே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதனால சொல்லிவிட்டு நான் வந்து 1.5 கப் மைதா சேர்க்கல, 1 கப்லேயே வந்து முடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் மைதா சேர்த்துக்கிறேன் பாருங்கள். நான் வந்து வழக்கமாக எப்போதுமே வந்து இந்த பிஸ்கெட் செய்கிறப்ப ரொம்ப திக்காக வந்து மாவு வச்சுக்க மாட்டேன். மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா திக்காக வச்சு தான் வந்து செய்வாங்க. கடையில் வாங்குறதும் வந்து நல்லா திக்காக வச்சு செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பூவோட அச்சு வந்து அழகாக வரும். ஆனால் வந்து என்னால் அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த மாதிரி திக்காக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லூஸாக தான் நான் வந்து வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கையால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கையால் மிக்ஸ் பண்ண இதில் இருக்கிற பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி இந்த டோ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ட்ரையாக இருக்குது பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ண நல்லா இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னுமே வந்து திக்காக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு நான் இந்த அளவுக்கு தான் நான் வச்சுக்குவேன். இப்போ இந்த பைப்பிங் பேக்கில் இந்த நாசில் போட்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து பூ வச்சு அழகாக வரும். இப்போ இந்த பைப்பிங் பேக்கில் வந்து நம்ம மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியுதானா? அப்படி உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியலன்னா கொஞ்சமாக மெல்டட் பட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் நேராக பேக்கிங் ட்ரேலே வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பூ ஷேப்பில் வருது பாருங்கள். ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும்.
இந்த டோ வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து நல்லா திக்காக வச்சுட்டு பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃப்ளவர் வந்து இன்னுமே அழகாக வரும். ஆனால் என்னால் வந்து அந்த அளவுக்கு திக்காக வச்சுட்டு பைப்பிங் பேக்கில் ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் லூஸாக தான் எப்போதுமே பேட்டர் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே அழகாக தான் வரும். ஷேப் அந்த அளவுக்கு வரலனாலும் டேஸ்ட் வந்து அதே அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலேயே வந்து நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி தான் நான் வந்து வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிப் இருந்தாலும் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, சென்டரில் ஏதாவது இந்த மாதிரி டார்க்காக வைக்கிறப்ப. இப்போ எல்லாமே இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை வந்து 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. நல்லா இதோட வாசமே நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இந்த பிஸ்கெட்டையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கெட்ஸ்லாம் வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடாக இருக்கிறப்ப கையால் எடுத்தோன்னா சம்டைம்ஸ் வந்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலா வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ பிஸ்கெட் வந்து பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து ஒரு பேட்ச் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக வருதில்ல. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணப்போ கூட இந்த அளவுக்கு வரல. செகண்ட் ட்ரையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரையில் வந்து ஃப்ளாப் ஆனால் கூட அடுத்தடுத்த முயற்சி எடுக்கிறப்ப வந்து அது வந்து நல்ல விதமாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. நான் அடுத்த பேட்சும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து பூரியான் தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து நம்ம செய்கிற பூரியான் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து சூடானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கேஷ்யூ அப்புறம் ஆல்மண்ட் வந்து எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து கேஷ்யூவோட வேறு எந்த நட்ஸ் வந்து இருந்தாலும் அதை கூட சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பிஸ்தா இருந்துச்சுன்னா அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சமாக ரைசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரைசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரைசன்ஸ் வந்து நல்லா பபிள் மாதிரி நல்லா வந்து உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இது மாதிரி பபிள் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு வந்து சீக்கிரமாகவே வந்து ஃப்ரை ஆகிரும். எள்ளு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பாதி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இதில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து சுத்தமாக போகணும். அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு நான் டோ வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நல்லா சூடாக காய்ச்சி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெய் காய்ச்சி ஊற்றுறப்ப தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொறப்புறன்னு சூப்பராக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகிட்டுருக்கப்பவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு டோ கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தான் வந்து நான் சேர்க்குறேன் வாசத்துக்காக. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபில்லிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் நம்ம வந்து மாவு பிசைய போட்டிருந்தோம்ல, அந்த டோ வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருச்சு.
பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே வந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இது வந்து கொஞ்சமாக தான் வந்து பண்ண போகிறேன். இந்த ஃபில்லிங் வந்து எடுத்து வச்சுட்டு இன்ஷால்லா இன்னொரு நாள் வந்து திரும்ப நிறையா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா தேங்காய் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக வேணும்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த சைடில் டோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக வந்து ரோல் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் செய்கிற இந்த பூரியான் ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி தான். அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து இது ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறையா நட்ஸ்லாம் வந்து போட்டு பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டோ வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் அச்சில் வச்சுட்டு தான் வந்து செய்ய போகிறேன். கறி பஃப் செய்கிறதுக்குன்னு உள்ள அச்சு தான் இது. அதில் தான் வச்சுட்டு செய்ய போகிறேன். என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அச்சில் வச்சுட்டு தான் வந்து செஞ்சாங்க. இந்த மாதிரி வந்து மாவு வந்து இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் வந்து வச்சிடலாம். ஃபில்லிங் வச்சுட்டு சைடில் வந்து நல்லா தண்ணிலாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அழகாக சூப்பராக வந்துடுது. நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த சைடில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற மாவுலாம் கூட அழகாகவே கட்டாகி வந்துடுது. நம்ம வந்து ரொம்ப பெருசாக வந்து இது பண்ணி எடுக்க தேவையில்ல, அழகாக கட்டாகி வந்தது. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கே பூரியான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பூரியான்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமான ஹீட்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா உள்ள லேயர் வந்து அந்த அளவுக்கு வெந்து வராது. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வர இந்த பபுளாக வருதில்ல, இந்த நுரையெல்லாம் வந்து அடங்குற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இது வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த பூரியான் வந்து பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து நோன்பு திறந்து தான் இன்ஷால்லா சாப்பிடணும். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி இதெல்லாம் தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.